நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க, ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002 போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து விட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா எப்ப பாப்பா அங்கிட்டுன்னு போயிடும். என்ன அதான் நடக்க போகுது. இப்ப நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஸ் அப்படி போயிட்டு வேண்டிதான். நம்மளால இதை பார்த்து பண்ணுங்க, நியாயமாற பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுலாம் உங்களால 2 மாசத்துல இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால. ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமா இருக்கு. ஒரு 10 நாள்ல 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியற உங்களால, வீடு வீடுக்கு கொடுக்கிற உங்களால வீடு வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும், செய்யக்கூடாது. பெற்றிருக்கிறது இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு, இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, உரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதை எங்கே நீக்கி அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவிச்சு பிப்ரவரி 7 முடிவு பெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி, யார் யார் எங்க என்னன்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்க திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி, மேல கூரை பச்சை வண்ணத்துல போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கீழே அடித்தளத்துல குண்டை வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால மதிப்புமிக்க, மாண்புமிக்க, மேன்மை மிக்க, பெருமை மிக்க, போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரே போச்சுன்ட்டு தருவா இறங்கி ஒரு ரூபாயா ஓட்டு போட முடியாது, நீ எவன் நிக்க முடியாது. பெரிய சிக்கலாய் போரும் பார்த்துக்க. ஒழுங்கா அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும் போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.